வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ராசி கட்டத்துல நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன? அல்லது ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பாவம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ லக்னம் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கிறது. இந்த லக்னம் அப்படிங்கிற அமைப்புல ராசி கட்டத்துல 3 நிலைகள் இருக்கு. ஒண்ணு சரத்தன்மை உடைய ராசிகள், ஸ்திரத்தன்மை உடைய ராசிகள், உபயத்தன்மை உடைய ராசிகள். இந்த 3 தன்மைகள் 12 ராசி கட்டங்கள்ல பரவி இருக்கும். இப்போ சர ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளும் சரத்தன்மை கொண்ட ராசிகள். ஸ்திர ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். உபயராசிகள் அப்படிங்கிறது 4 கார்னர் ராசிகள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 3 தன்மையுடைய ராசிகளை வச்சு நம்ம ஒரு பாவத்தினுடைய பிரச்சனைகளை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2வது என்ன அப்படின்னா 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். அந்த ஜாதகருக்கு பாதிப்பை சொல்லக்கூடிய பாவம். பாதிப்பை தரக்கூடிய பாவம் அல்ல, பாதிப்பை சொல்லக்கூடிய பாவம். 3வதா ஒரு திதியில பிறப்புறோம் அப்படின்னா அந்த திதிக்கு சூன்யம் அடையக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஜாதகங்கள்ல இப்படி எல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லக்கூடாது. அவர் எடுத்து வர ஜாதகத்துக்கு அவருக்கு என்ன உண்மையிலேயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுதான் அவருக்கு சொல்லணும். அதுக்கு ஒரு 3 வழிகள்ல நாம இத பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஜோதிட ஞானத்துக்கு தகுந்த மாதிரி, ஜோதிட அறிவுக்கு தகுந்த மாதிரி அதை இன்னும் ஆழமா நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ சுருக்கமா நீங்க எப்படி உங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ 2ஆம் பாவம் சார்ந்த ஒரு கேள்வி வருது. 2ஆம் பாவம் அப்படிங்கிறது லக்னத்திற்கு 2வதாக வரக்கூடிய ராசி கட்டம் 2வது பாவம். அப்போ 2ஆம் பாவத்துல நிக்குது. உங்களுக்கு வயசு 26 அப்படின்னா ஒரு குடும்பம் சார்ந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த 2ஆம் பாவங்கிறது வருமானத்தை குறிக்கும் பொழுது வருமானத்துக்கு 6ஆம் பாவம் தேவை. ஒண்ணு வேலை செய்யணும், இல்ல 6ஆம் பாவத்துக்கு 5வது பாவம் 10ஆம் பாவம். அப்போ ஒரு தொழில் செய்யணும். அப்போ வருமானம் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்? ஒரு வேலை மூலியமாவோ, ஒரு தொழில் மூலியமாவோ, ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்துக்கு வரும். குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும் பொழுது அந்த குடும்பஸ்தானத்திற்கு கேந்திர ஸ்தானங்களை போடும். அங்கேருந்து 1ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 4ஆம் பாவம், 5ஆம் பாவம் உங்க லக்னத்தினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்பு அது ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம் போனீங்க அப்படின்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், நம்மளுடைய மாங்கல்ய ஸ்தானம். உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம், அது வேலை செய்யும். அந்த 8ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம் போனீங்கன்னா 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் தான் உங்க லக்னத்திற்கு லாபஸ்தானம். ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமா அமையறதுக்கு நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் மாங்கல்ய ஸ்தானமும் நம்ம களத்திரத்துடைய மாங்கல்ய ஸ்தானமும் நம்மளுடைய லாபஸ்தானமும் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சாதான் நமக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும். அப்போ ஒரு பாவத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல கொடுப்பினைகளை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு பார்த்தோம். பாதகத்தை, அதாவது பிரச்சனையை வெளிப்படுத்தக்கூடிய பாவம் அப்படிங்கிறது சரராசிக்கு 11வதா வரக்கூடிய ராசி. உங்களுக்கு சரராசி எந்த ராசியா வருதோ அந்த ராசியிலிருந்து 11வது கட்டத்தை எண்ணினீங்க அப்படின்னா அந்த ராசிக்கு பாதகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியா அந்த ராசி அமையும். அப்போ ஸ்திர ராசியா அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியிலிருந்து 9வது கட்டமா வரக்கூடிய ராசி தான் அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி உபயராசிக்கு 7ஆம் இடமா வரக்கூடிய ராசி அந்த ராசிக்கு பாதகத்தை சொல்லக்கூடிய ராசி. எதுவுமே பாதகத்தை தரக்கூடிய ராசிகள் கிடையாது, பாதகத்தை சொல்லக்கூடிய ராசிகள், நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய ராசிகள். இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுக்கக்கூடிய ராசிகள் தான் இந்த ராசிகள் தான். 2வதா நீங்க ஒரு திதியில பிறந்திருப்பீங்க இல்லையா? அந்த திதிக்கு சூன்யம் அடையக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த திதி சூன்ய ராசிகள், அந்த ராசியினுடைய அதிபதிகள். அதே மாதிரி பாதக ராசியும் பாதக ராசியினுடைய அதிபதியும். 3வதா நம்ம பார்க்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நம்மளுடைய 6ஆம் பாவம், 8ஆம் பாவம்,
12ஆம் பாவம். இந்த 6, 8, 12 அப்படிங்கிறது நம்மளுடைய லக்னத்துக்கு தகுந்தா மாதிரியும், அந்த பாவத்திற்கு தகுந்தா மாதிரியும் நீங்க எடுத்துக்கணும். இப்போ 1ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம்னா 6ஆம் பாவம் தான். அது 2ஆம் பாவத்துக்குன்னு எடுக்கிறப்போ அது 5ஆம் பாவமா மாறிடும். 2ஆம் பாவத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமா 6ஆம் பாவம் மாறிடும். அப்ப 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் எதுன்னு பார்த்தோம்னா, நம்ம 7ஆம் பாவம் வந்துரும். அப்ப திருமணத்திற்குன்னு போறப்போ 2ஆம் பாவம்ங்கிற குடும்பம் அமையணும் அப்படின்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு கெட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் பாவம்னா பிரச்சனையை சொல்லக்கூடியது தானே. அப்ப 7ஆம் பாவம் எப்ப கெடுது, அப்பதான் நமக்கு மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிற அதுக்கு கேந்திர ஸ்தானம் ஓப்பன் ஆகும். சரிங்களா? நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த பாவம் கெட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க விஷயம். நமக்கு அந்த பாவம் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள நம்மளால அனுபவிக்கவே முடியாது. நம்ம கிட்ட ஒண்ணு வந்து சேரணும் அப்படின்னா, அந்த பாவம் கெட்டால் தான் நமக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இந்த பாவங்களுக்கு கர்மக்காரகன் யாரு? சனி பகவான். தர்மத்திற்கு காரகன் யாரு? குரு பகவான். இந்த சனியும் குருவும், அதாவது நம்ம எந்த பாவத்திற்கு பலன் தேடுறோமோ அந்த பாவத்திற்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருக்கணும். திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9. கேந்திரம் அப்படிங்கிறது 4, 7, 10. இந்த ஸ்தானங்கள்ல வரும் பொழுது அந்த பலன்களானது நமக்கு கிடைக்கப்படும். 2லயோ 6லயோ 12லயோ இருக்கும் பொழுது அந்த பாவத்திற்கு பலன்கள் தாமதப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். டைரக்டா அந்த பாவத்திற்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்படுது, நம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி சம்பந்தப்படுறாரு, திதி சூன்யாதிபதி சம்பந்தப்படுறாரு அப்படின்னா அந்த பாவத்திற்கான பலன்களை இப்போதைக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு அனுமதி இல்ல. அது பாதகத்தன்மையை வெளிப்படுத்துது. அதை மீறி நாம ஒரு செயல் செய்யும் பொழுது அது நமக்கு பாதகமா விளையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லக்னதாரர் அப்படிங்கிறது நாம தான். அப்ப நமக்கு அது சாதகமா பாதகமா அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் பாதகமும் அந்த திதிசூன்ய ராசிகளும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதாங்க விஷயம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த பாவத்திற்கு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் சாதகமா இருக்கா லக்னத்துக்குன்னு பாத்துக்கணும். அந்த பாவத்துக்கு பார்க்க முடியாது. அந்த பாவத்துக்கு அது அசுபஸ்தானமா வரும். உங்க லக்னத்துக்கு சுபஸ்தானமா வருது, ஒரு பாவத்துக்கு அசுபஸ்தானமா வரும். அந்த பாவம் உங்க லக்னத்துக்கு சுபமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்டர். இவ்வளவுதாங்க விஷயம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னாலே நம்ம மேற்கொண்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது புரியல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு என்ன மாதிரியான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கலாம். எனக்கு என்ன வீடியோ எடுக்கணும்னு தோணுதோ அதை மட்டுமே கொடுத்துட்டு இருப்பேன். நீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லும்போது தான் நான் உங்களுக்காக ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போட முடியும். உங்க கூட பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு மன நிறைவை கொடுக்குது. நன்றி, வணக்கம், பாய்.